இந்த மீனாட்சி பாட்டி வீட்டுல இன்னைக்கு என்னதான் ஆச்சு? ஒரே பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம். என்னன்னு நுழைஞ்சு பாத்துருவோம். மீனாட்சி பாட்டி, மீனாட்சி பாட்டி, வீட்டுல இருக்கீங்களா? பாட்டி, உங்களுக்கு ஏதோ அழைப்பு வந்துருச்சு. நாங்க போய் பாத்திரங்க கழுவுறோம். நீங்க போய் யாருன்னு பாத்துட்டு வாங்க. யாருடைய அம்மா அது? பொன்னம்மாவா? ஆமா பாட்டி, பொன்னம்மாவே தான். உள்ள இருந்துகிட்டே எப்படி கண்டுபிடிச்சிருச்சு பாருங்க இந்த மீனாட்சி பாட்டி. சரி சரி, உள்ள வாங்க பொன்னம்மா. என்ன இவ்வளவு அவசரமா ஓடி வரீங்க? ஐயோ பாட்டி, அவசரமெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஓடி வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாதீங்க பாட்டி. இவங்க நியூஸ் சேனலை விட வேகமா இருக்கிறாங்க. ஆமா, இவங்க பிரேக்கிங் நியூஸ்க்கு முன்னாடியே நியூஸ் தெரிஞ்சிரும் போல இருக்கு இவங்களுக்கு. ஏய் பொண்ணுங்களா, நானு அவங்கள பத்தி இவங்கள பத்தி எல்லாம் பேசுற ஆள் கிடையாது. சங்கரி அப்படியா? அப்போ நேற்று என் வீட்டுல நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது போற போக்குல அந்த காத்துல வந்துச்சு. காத்துல வந்துச்சா? வைஃபை பாஸ்வேர்ட் மாதிரி பரவுதோ? சரி சரி, கயல் நிலா, ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன வேலை செஞ்சீங்க? அக்கா, நாங்க நிறைய வேலை செஞ்சோம். அதுக்கு இப்ப என்னவா? ஆடி பிள்ளைங்களா, அதைத்தான் கேட்டேன் என்ன வேலைன்னு. பாட்டி வேலை செஞ்சதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அடடா, இதெல்லாம் ஒரு வேலையா? அடியே பொன்னம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? இவங்க ரெண்டு பேரும் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட், அதனால பார்த்தாங்க. உனக்கு என்ன? இந்த பாட்டி எப்பவுமே அவங்க பேத்திங்களை விட்டு கொடுக்காது, அதுக்கு தான் அப்படி சொல்லுது. ஆமா, லட்சுமி எங்க? அவ சமையல் அறையில நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா. பாட்டி, இன்னைக்கு என்ன சமையல்? எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரியாது? நாங்க கிச்சனுக்கு போனா வெளியே போங்கன்னு எங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்க வேலை செய்யறேன்னு சொல்லி ஒரு வேலைக்கு 7 வேலை செஞ்சு வைப்பீங்க. மறுபடியும் உங்க அம்மாக்கு தானே வேலை, அதனாலதான். இந்த பொன்னம்மா அக்காவை முதல்ல வெளியே அனுப்பணும். என்ன பண்றது கயல்? ஏன் பாட்டி, உங்க பக்கத்து வீட்டுல நேற்று ஏதோ பெரிய சண்டையாமே? ஆரம்பிச்சிருச்சுடா. அட, யாரு சொன்னாங்க? நான் தான் கேட்டனே, நல்ல காதுல வந்து விழுந்துச்சே. எங்க இருந்து கேட்ட? என் வீட்டுல இருந்துதான். இந்த அக்காவுக்கு ரொம்ப பெரிய காது போல இருக்கு. சும்மா இடி. பக்கத்துல எங்கேயாவது பிரச்சனைனா என் காது ரொம்ப ஸ்பெஷல் பவரா மாறிடும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. பொன்னம்மா, மற்ற வீட்டு விஷயத்த பேசுறதை விட நம்ம வீட்டை கவனிப்போம், அதுதான் நல்லது. அப்படியா சொல்றீங்க? பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க நம்ம வேலையை நாமே செய்யணும்னு. ஆமா சொன்ன கண்ணு, இப்ப என்ன இருக்கு? அப்படின்னா பொன்னம்மாக்கா, இப்ப நீங்க வீட்டுக்கு போய் உங்க வேலையை பாருங்க, கிளம்புங்க. அடப்பாவீங்களா, பாட்டி உங்களுக்கு சொன்ன கதைய எனக்கே ஏற்றி விடுறீங்களா? பாட்டி சொன்ன கதை வரைக்கும் இந்த பொன்னம்மாக்கா தெரிஞ்சிருக்குது. சரி சரி, நான் இப்ப கிளம்புறேன், நாளைக்கு மீண்டும் வரேன். எதுக்கு? உங்க வீட்டுல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கதான், வேற ஒண்ணும் இல்ல. பாட்டி, இவங்களுக்கு ஒரு சேரு நிரந்தரமா அந்த இடத்துல போட்டு வச்சிருங்க, டெய்லி தேவைப்படும். கண்ணு, ஒரு சேர் மட்டும் போதாது, ஒரு டீ ஃபிளாஸ்க்கும் வைக்கணும் போல இருக்கே. அப்போ நம்ம வீடு டீ கடையா மாறிடும். பொன்னம்மாக்கா, நீங்க பொன்னம்மா நியூஸ் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், நல்ல எதிர்காலம் இருக்கு. செம்ம டிஆர்பி கிடைக்கும் உங்களுக்கு. சரி, நான் வாரேன். கையில பொன்னம்மா நியூஸ் சேனல் பத்தி யோசிக்கிறேன், வரட்டா? என்ன பாட்டி இது? கண்ணுங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட அன்பா பழகிறது நல்லதுதான். ஆனா மற்ற வீட்டு விஷயங்களை அளவுக்கு மீறி பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தையும் நம்ம வேலையும் கவனிச்சாலே நல்ல பழக்கம்தான். சரி பாட்டி, இப்போ நம்ம வேலை என்ன? சமையல் அறைக்கு போய் பாத்திரம் கழுவுங்க, பல்ல பல்லன்னு. ஐயோ, மீண்டும் ஆரம்பிச்சுட்டாங்களே. ஐயோ பாட்டி பாட்டி.